என்னாது நடிகர் விஜய் இனிமே படம் நடிக்க போறது இல்லையா? அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உலகத்துல நடக்கிற எந்த செய்தியா இருந்தாலும் உங்கள தேடி வரணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி இனிமே ஃபுல் டைம் வந்து அரசியல் பணி தான் பண்ண போறாரா? என்னவா இருக்கும்? தமிழ் சினிமால கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷமா ஸ்டார்ட்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதேமாரி அவரோட ஹார்ட் ஒர்க்னால வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ, அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ, அப்புறம் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆன ஒரு ஹீரோ. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு தளபதியா வந்து உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து நடிகர் விஜய்னால மட்டும் தான் அது வந்து சாத்தியம். சர்க்குலர்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் வந்து ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடுல வந்து இந்த மத சார்பு இல்லாம வந்து அதுக்கு சண்டை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடக்கிற இந்த அரசியலுக்கு நடுவுல வந்து, நான் வந்து என்னால முடிஞ்ச மாற்றத்த வந்து நான் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவேன். அதுக்காக வந்து இப்ப நான் வந்து அரசியல் பணிக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து இறங்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒப்புக்கொண்டுட்டு இருக்கேன். இந்த படம் 1, 2 படம் வந்து இப்ப ஆல்ரெடி வந்து கமிட் ஆயிருக்காரு. அந்த படம்லாம் வந்து நம்ம அரசியல் பணிக்கு நடுவுல வந்து இடையூறு இல்லாம வந்து முடிச்சு குடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாவே வந்து அரசியல் பணி மட்டும் தான் பண்ண போறேன். படம் வந்து இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வரப்போற வந்து லோக்சபா எலக்ஷன் இருக்கு. அதாவது வந்து பிரதமருக்கான எலக்ஷன் இருக்கு. அதுல வந்து கட்சியும் சரி, கட்சி சார்புலயும் சரி யாருமே வந்து போட்டியிட போறது இல்லன்னு சொல்லிட்டோம். எந்த கட்சிக்கும் வந்து ஆதரவும் இல்லன்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு. அதோட அவங்களோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல வரப்போற எலக்ஷன். அதாவது நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல். அதாவது சிஎம் எலக்ஷன் வரும்ல, அதுக்கு வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இவரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து சினிமால வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துட்டு, ஒரு போல்ட் மூவா வந்து நான் சினிமாவ குயிட் பண்ணிட்டு, இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனா, இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த கட்சிய வந்து எப்படி கொண்டு போறாரு? அத மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? மீடியால இருந்து அத எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ண போறாங்க? இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் இதுவா இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து சினிமால வந்து அவரு ஆக்டிங் பண்ணாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா பார்க்குற மாரி நெறைய டான்ஸ் இருக்கும். அதே மாரி வந்து ஒரு சென்டிமென்ட் சீனா இருக்கும். இல்ல வந்து ஒரு ஃபைட் சீனு, அதே மாரி ஒரு ஆக்ஷன் சீன்ஸு இது எல்லாமே வந்து பண்ணிட்டு, அவர் வந்து ஒரு ஃபுல் பேக்கடா வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெறைய படத்துல வந்து பார்த்துருக்கோம் நம்ம. இப்ப அது இல்லாம வந்து ஒன்லி வந்து ஆக்டிங் தான். இப்ப அது இல்லாம, இவர இனிமே வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு ரியல் லைஃப்ல அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோஸா பார்க்க போறோம் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா, அடிக்கடி வந்து இப்ப மீட்டிங் போறது, அதே மாரி வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்றது, அது இல்லாம வந்து மாநாடு நடத்துறது, இந்த மாரி நெறைய இடத்துல வந்து விஜய வந்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கப்புறம். அதனால வந்து அவரு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு கோவமா பேசுறாரு, இல்ல கொஞ்சம் போல்டா பேசுறாரு, இல்ல மீடியால வந்து வேற கேட்ட கருத்துக்கு வந்து இவரு வேற ஏதாவது பதில் சொல்றாரு கொஞ்சம். அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால வந்து ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, இத வந்து நீங்க தப்பா வந்து மக்கள்ட்ட வந்து போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அதனால தான் வந்து நெறைய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி மக்களும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ரியாலிட்டிய வந்து புரிஞ்சுட்டு வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா வந்து பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா வந்து தேவையில்லாம ட்ரால் பண்றது, அது இல்லாம நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து அப்யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். அதனால வந்து அவர் என்ன சொல்ல வராரு? எதுக்காக வந்து அவர் அப்படி பேசியிருக்காரு? ஒருவேள ஏதாவது ட்ரிகர் பண்ணி மீடியாலருந்து ட்ரிகர் பண்ணி அவர் அப்படி பேசினாரா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு வந்து மக்களும் வந்து ரியாக்ட் பண்ணா வந்து பெட்டரா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம இந்த விஜயகாந்த் சார் கேஸ்ல வந்து நெறைய பார்த்துருக்கோம். ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் அவர் பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தா கூட, அவரு மீடியால என்னென்ன கேட்டாங்களோ, அதுக்கான கரெக்ட்டான பதில் தான் வந்து அவர் குடுத்திருப்பாரு. ஆனா வந்து மீடியால இருந்து அத போர்ட்ரேட் பண்ண விதமாகட்டும், நம்ம சைட்ல வந்து நெறைய தப்பு இருக்கு. நம்மளும் வந்து அதை ட்ரால் பண்ணி, எப்படியோ கொண்டு போயி, அவர் வந்து இப்ப நம்ம கூட வந்து கடைசியா இப்ப இல்ல. அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஸ்டார்ட்டிங் வந்து இப்ப விஜய் வராரு அப்படின்னா, அது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா, இப்ப விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கோவப்பட்டு பதில் சொல்லலாம். என்ன வேணா நடக்கலாம். ஆனா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால வந்து கொஞ்சம் போர்ட்ரேட் பண்ணும்போது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாரி மக்களும் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா, "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதனால அதுக்கேத்த மாரி நீங்க பார்க்கிறதும், கேட்கிறதும் எதையுமே வந்து நம்பிடாதீங்க உடனே. அதுல வந்து ரியாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் உள்ள போய் வந்து தேடி அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அத புரிஞ்சுகிட்டு, அத வந்து அப்சர்வ் பண்ண பாருங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட சார்புல இருந்து அவங்களோட கொள்கைகள் என்ன, அப்புறம் வந்து அவங்க சின்னம் என்ன செலக்ட் பண்றாங்க, அப்புறம் அவங்க வேட்பாளர்கள்லாம் வந்து யார் யாரு, உறுப்பினர்கள வந்து எந்த அடிப்படையில வந்து செலக்ட் பண்றாங்க, இது எல்லாமே வந்து நமக்கு ஒன் பை ஒன்னா வந்து நியூஸ் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் காத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இதே மாரி இன்னொரு தகவல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க இங்க இருக்கிற வீடியோ போய் பாருங்க. நான் உங்கள அங்க வந்து பார்க்குறேன்.